ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுங்க. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. சத்தமா அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம். ஆமென். எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. கைகளை தட்டி பாடுவோமா? நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. பாடுங்க. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே. ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வம் நீரே. அப்பா தகப்பனே கைகளை தட்டி உற்சாகமா பாடுங்க. ஆமென் ஆமென். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். ஆமென் ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும். துதி பலிபீடம் கட்டணும். இந்த கவியை பாடுறதுக்கு முன்னாடி நான் உங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அது வாசிங்க பார்ப்போம். இன்னொரு முறை நல்லா சத்தமாக வாசிங்களேன்.
விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? படுத்திருக்கிற பூமி. அல்லேலூயா! எவ்வளவு தெளிவா சொல்றார் பார்த்தீங்களா? படுத்திருக்கிற பூமி சொந்தமாகும் என்று வாக்குறுத்தீரையா, பழுகி பெருகி தேசமாய் மாறும் என்று நான் உங்களை பார்த்து சொல்றேன். சிலருக்கு படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் சீக்கிரத்தில் சொந்தமாக கொடுக்க போறோம். கைகளை தட்டுக்கு பார்ப்போம். படுத்திருக்கிற பூமி. நீங்கள் கோயம்புத்தூரில் நம்ம இந்த சிவானந்தா மில்ஸ் பின்னாடி சொரணம்பட்டி, நம்ம ஏரியா வேல்முருகன் நகர், சக்தி நகர், எங்கெங்கேயோ நீங்கள் இருக்கலாம். நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு, ஒருவேளை படுத்திருக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக தந்திருப்பாரே, ஆனால் அடுத்தால நீங்கள் பழுகி பெருக போறீங்க. அல்லேலூயா! பழுகி பெருகுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அதனால இந்த கவியை நீங்க விசுவாசத்தோடு பாடுங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். இது உங்க வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற போகிறது. பாடுவோமா? படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்குரைத்தீரையா, பழுகி பெருகி தேசமாய் மாறுவோம் என்று வாக்குரைத்தீரையா, படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்குரைத்தீரையா, பழுகி பெருகி தேசமாய் மாறுவோம் என்று வாக்குரைத்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தேல் செல்வோம், நாம் எழுந்து பெத்தேல் செல்வோம், எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டேன், ஆமென். மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன் பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். சொல்லுங்க, படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகளை போல பார்க்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆமென், ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன்
பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், உங்களுக்காக என் தேவனுடைய ரத்தம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. நன்மையானவைகளை பேசுவதற்கு, உடைய சாபங்கள் எல்லாம் மாறுவதற்கு, உடைய கண்ணீர் மாறுவதற்கு, உடைய தரித்திரம் வறுமை மாறுவதற்கு என் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி ரத்தம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய பிரசன்னம் கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், சொல்லுங்க, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம், ஆமென் ஆமென், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். போர் கவசம், என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே, போர் கவசம் என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவி, தீய ஆவியும் தீய ஆவிகள் எல்லாம் உங்களை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலருடைய வீடுகளில், சிலருடைய எல்லைகளில், சிலர் வஞ்சிக்கிற ஆவிகள், தீய ஆவிகள், தீமையை கொண்டு வந்த ஆவிகள், கண்ணீரை கொண்டு வந்த ஆவிகள், வறுமையை கொண்டு வந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ஆமென், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். முழங்கால் படிடும் தேவ சமூகத்தில்